ஸோ இதுதான் குடியினால் மூளையில் ஏற்படுற இம்மீடியட் எஃபெக்ட். சிறுமூளையும் பாதிக்கப்படும். அதனால தான் குடிக்கிறவங்க வந்து நேராக நடக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, பேலன்சிங். நல்லா ஒருத்தருக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு ஒரு காலை தூக்கி நல்லா விழுந்துருவார் பொத்துன்னு. நல்ல ஒருத்தரை வந்து பாட்டில் நிறைய ட்ரிங்க் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நேராக ஒரு லைனை போட்டுருங்க. அந்த லைன் மேலே நடந்து போனால் அந்த லைனை விட்டு மற்ற இடத்துலாம் நடப்பார் அவர். ஏன்னா அந்த சிறுமூளையின் பாதிப்பினால ஸ்டெடியாக நடக்க முடியாது, ஒரு நேர்வழியில் செல்ல முடியாது. ஸோ இது இம்மீடியட்டாக வர பாதிப்பு. தொடர்ந்து குடிக்கிறதால வர நோய்கள் வந்து முக்கியமான நோய் வலிப்பு நோய், ரம் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில சமயம் குடித்துட்டு சில சமயம் நிற்கும் போது வரலாம், இல்லை தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கும் போதும் வரலாம் வலிப்பு நோய். குடிக்கிறவங்க நிறைய பேர் கீழே அடிக்கடி விழுதால தலையில் அடிபட்டு ரத்த கசி உள்ள மூளைக்குள்ளே இருக்கலாம், ரத்த கட்டிகள் இருக்கலாம், சப்டியூரல் ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க. கண் பார்வை மங்கல் ஆரம்பிக்கலாம். நிறைய நேரம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு முதல்ல போகிறது கண், அதுக்கப்புறம் தான் உயிர். 100 பேர் சாப்பிட்டாங்க, அதில் 20 பேர் கண்ணு போயிடுச்சுன்னு ஃபஸ்ட் நியூஸ் வரும், அதுக்கப்புறம் 80 பேர் செத்துப்பிட்டான்னு வரும். ஸோ கண் பார்வை மங்கலாம், கை நடுக்கம் ஏற்படலாம். நான் சொன்னேன் இல்லையா, மூளையிலேருந்து பல நரம்புகள், பல்லாயிரக்கணக்கான நரம்புகள் உடம்புங்க வியாபித்திருக்குன்னு. இந்த நரம்புகள் செல்லரித்து போவதால், இந்த நரம்புகள் பாதிக்கப்படுவதால் இந்த நடுக்கம் வந்துடலாம், கையில் செயல்திறன் குறைந்து விடலாம். இந்த கைக்கு போகிற நரம்பு பாய்ச்சுன்னா கை பாதிப்பு ஏற்படும். சப்போஸ் காலுக்கு போகிற நரம்பு பாய்ச்சா கால் மறுத்துப்படலாம், ஊசியில் குத்துற மாதிரி இருக்கலாம். சப்போஸ் ஆண்குறிக்கு போகிற நரம்பு பாய்ச்சுன்னா ஆண்மை இழந்து விடலாம், ஆண்குறி சரியாக வேலை செய்யாமல் போயிடும். குடிப்பவருக்கு மூளை பாதிக்கப்படுவதால் பக்கவாத நோய் வரலாம், கை கால் ஒரு பக்கம் விழுந்து போயிடலாம். தொடர்ந்து குடிப்பதால் மூளையில் இருக்கும் இரத்த நாளங்கள் வெடிப்பதால், இல்லை மூளையில் ரத்த கட்டி வரதால் ஒரு பக்கம் உடம்பு முழுக்க செயலிழந்து போகலாம். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப நாள் குடிக்கிறவங்களுக்கு, அதிக வருடங்களாக குடிக்கிறவர்களுக்கு மூளை அழற்சி நோயின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து டெமென்ஷியான்னு சொல்லுவோம், மூளை அழற்சி நோய். இந்த நோய் வந்ததுன்னா ஞாபக மறதி அதிகமாகிடும்.